ஒரு பேரரசு அதோட அதிகாரத்தோட உச்சத்துக்கு போகுது, ஆனா அதே நேரத்துல அதோட வீழ்ச்சிக்கான தொடக்கமும் அங்கேயே ஆரம்பிக்குது. இந்த ரெண்டுக்குமே ஒரே ஒரு மன்னர் தான் காரணம். அவர் பேரு தான் அவுரங்கசீப். வாங்க, ரொம்பவே சிக்கலான முரண்பாடுகள் நிறைஞ்ச அவரோட ஆட்சியை பத்தி விரிவாக பார்க்கலாம். அவுரங்கசீப பத்தி புரிஞ்சுக்க முதல்ல அவர் தனக்கு வச்சுக்கிட்ட பேரை பார்க்கணும். ஆலம்கீர் அப்படின்னா உலகத்தையே கைப்பற்றினவன் அர்த்தம். யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு பேர்லயே அவரோட லட்சியம் எவ்வளோ பெருசு, அதிகார ஆசை எவ்வளோ அதிகம்னு நமக்கு தெளிவா புரியுது இல்லையா? ஆனா இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது. உலகத்தையே ஜெயிக்கணுங்கிற அந்த ஆசைக்கு, அந்த வெற்றிக்கு கொடுக்கப்பட்ட விலை என்ன? இந்த ஒரு கேள்விதான் அவுரங்கசீப்போட முழு கதையும் நமக்கு புரிய வைக்க போகுது. சரி, இன்னைக்கு நாம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல அவுரங்கசீப் யாருங்கிற ஒரு சின்ன அறிமுகம், அப்புறம் எப்படி இரத்தக்களரி மூலமா அரியணைக்கு வந்தாருன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அவரோட சர்ச்சைக்குரிய கொள்கைகள், ஓயாத போர்கள், கடைசியா எப்படி ஒரு பேரரசோட வீழ்ச்சிக்கு அவரே காரணமானாருன்னு பார்க்க போறோம். முதல்ல அவுரங்கசீப் யாரு? தாஜ்மஹார கட்டின ஷாஜகானோட 3வது பையன்தான் இவர். முகலாய பேரரசுல கடைசியா வந்த ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த மன்னர்னா அது அவுரங்கசீப் தான். இவருக்கு அப்புறம் அந்த பேரரசு கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா அவுரங்கசீப் அரியணைக்கு வந்தது சாதாரணமா இல்ல. அப்பாவுக்கு அப்புறம் பையனு அமைதியா கிடைக்கல அந்த பதவி. அதுக்கு பதிலா ஒரு பயங்கரமான உள்நாட்டு போர் நடத்தி ரத்த ஆறு ஓட வச்சுதான் அந்த இடத்தையே பிடிச்சாரு. தனக்கு போட்டியா வருவாங்கன்னு நினைச்ச ஒருத்தரையும் அவர் விட்டு வைக்கல. ரொம்ப திட்டம் போட்டு எல்லாத்தையும் முடிச்சாரு. சொந்த அண்ணன் தம்பிகளான தாரா ஷுகோ, ஷா ஷுஜா, முராத் பக்ஷ் 3 பேரையும் போர்க்களத்துல தோற்கடிச்சு கொன்னாரு. இதுக்கே ஷாக் ஆகுறீங்களா? இதுக்கு மேல பெத்த அப்பாவான ஷாஜஹானையே ஆக்ரா கோட்டையில சாகுற வரைக்கும் சிறை வச்சாரு. சரி, கஷ்டப்பட்டு அதிகாரத்துக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் அவுரங்கசீப் என்ன செஞ்சாரு? அவர் கொண்டு வந்த சட்டங்கள், குறிப்பா மத சம்பந்தமான கொள்கைகள் தான் அந்த பெரிய பேரரசுக்குள்ளேயே பெரிய விரிசல்களை உண்டாக்குச்சு. இது புரிஞ்சிக்க ஒரு நல்ல உதாரணம் இருக்கு. அவரோட கொள்ளு தாத்தா மாமன்னர் அக்பர் எல்லா மதத்தையும் ஒன்னா பார்க்கணும்னு ஜிஸ்யா வரிய நீக்கினாரு இல்லையா? ஆனா அவுரங்கசீப் 1679ல அந்த வரிய முஸ்லீம் இல்லாதவங்க மேல மறுபடியும் கொண்டு வந்தாரு. அவர் ஒரு தீவிர சன்னி முஸ்லிம். அதனால இஸ்லாமிய ஷரியத் சட்டங்களை ரொம்ப கடுமையா பின்பற்றினாரு. இதனால என்னாச்சு? இந்துக்கள் புனித யாத்திரை போனா அதுக்கு வரி போட்டாரு. அது மட்டுமில்ல, அரசவையில இசைக்கே தடை விதிச்சாரு. இது ரொம்பவே பிரபலமான ஒரு முடிவு. ஆனா இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. ஒரு பக்கம் அவர் இசைக்கு தடை போட்டாலும், இன்னொரு பக்கம் இந்திய பாரம்பரிய இசையை பத்தின அதிகமான புத்தகங்கள் எழுதப்பட்டதும் அவரோட காலத்துல தான், பாரசீக மொழியில. இது எவ்வளோ பெரிய முரண்பாடு பாத்தீங்களா? அவரோட மத கொள்கைகள் ரொம்ப இறுக்கமா இருந்ததால பெரிய சண்டைகள்லாம் உருவாச்சு. அதோட உச்சக்கட்டமா நடந்தது என்னன்னு தெரியுமா? சீக்கியர்களோட 9வது குரு, குரு தேஜ் பகதூர் தில்லியில தூக்குல போடப்பட்டார். இந்த ஒரு சம்பவம் சீக்கியர்களுக்கும் முகலாயர்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய ஆறாத காயத்தை உண்டாக்கிடுச்சு. நாட்டுக்குள்ள இத்தனை பிரச்சனைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனா வெளியிலையும் சவால்கள் ஓயல. அவுரங்கசீப்போட லட்சிய வெறி அவரை சும்மா இருக்கவே விடல. பல வருஷங்களா, ஏன் பல 10 வருஷங்களா அவரை போர்க்களத்திலே வச்சிருந்தது. குறிப்பா தென்னிந்தியாவில் தக்கான பகுதி தான் அவரோட பெரிய டார்கெட்டா இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, சரியா 25 வருஷம் அவரோட ஆட்சியோட கடைசி 25 வருஷத்தை, அதாவது 1682 இருந்து 1707 வரைக்கும் அவர் தக்கான பகுதியில போர்க்களத்திலே தான் இருந்தாரு. இதனால என்னாச்சு? பேரரசோட கருவூலம் காலியாச்சு, படைபலம் கரைஞ்சு போச்சு, மொத்தத்துல பேரரசே ஆட்டம் கண்டுடுச்சு. ஆனா இந்த போர்கள்ல அவருக்கு வெற்றியே கிடைக்கலன்னு சொல்லிட முடியாது. 1686ல தெற்கோட சக்தி வாய்ந்த பீஜப்பூரையும், அடுத்த வருஷமே 1687ல வைரத்துக்கு பேர் போன கோல்கொண்டாவையும் ஜெயிச்சு முகலாய பேரரசோட சேர்த்தாரு. ஆனா இத்தனை பெரிய ராணுவத்தை வச்சிருந்த அவுரங்கசீப்புக்கு ஒரு பெரிய தலைவலியா இருந்தது யாருன்னா மராத்தியர்கள் தான். சத்ரபதி சிவாஜியோட தலைமையில அவங்க யூஸ் பண்ண குரில்லா போர் முறை அந்த பிரம்மாண்டமான முகலாய படைய ஒரு வழி பண்ணிடுச்சு. சிவாஜி மறைஞ்சதுக்கப்புறம் அவரோட பையன் சம்பாஜிய அவுரங்கசீப் பிடிச்சாரு. ஆனா சும்மா சிறையில வைக்கல, ரொம்ப கொடூரமா கொன்னும் போட்டாரு. இதனால மராத்தியர்கள் அடங்கிடுவாங்கன்னு நினைச்சாரு. ஆனா நடந்தது அதுக்கு நேர் எதிர். அவங்களோட எதிர்ப்பு இன்னும் அதிகமாச்சு. இப்படி ஒரு பக்கம் போர், இன்னொரு பக்கம் அவரோட கொள்கைகள், இதனால பேரரசு முழுசும் பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிச்சது. ஜாட்கள், சத்னாமிகள், சீக்கியர்கள்னு பலரும் கிளம்பி அவருக்கு எதிரா போராட ஆரம்பிச்சாங்க. ஏன் அவரோட சொந்த பையன் இளவரசர் அக்பரே அப்பாக்கு எதிரா கலகம் செஞ்சாருன்னா பாத்துக்கோங்களேன்.
ஓகே, இப்போ கடைசியா ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். இத்தனை சம்பவங்களும் சேர்ந்து அவுரங்கசீப் விட்டுட்டு போன மரபு என்ன, அவர் உச்சிக்கு கொண்டு போன அந்த பேரரசுக்கு கடைசில என்ன ஆச்சு, அத பார்க்கலாம். அவரோட தாத்தா அப்பா மாதிரி அவுரங்கசீப்புக்கு கட்டடக்கலையில எல்லாம் பெரிய ஆர்வம் கிடையாது. இருந்தாலும் அவர் காலத்திலயும் சில முக்கியமான கட்டடங்கள் கட்டப்பட்டது. ஒன்னு, அவுரங்காபாத்ல இருக்கிற பிபி கா மக்பரா. இத ஏழைகளின் தாஜ்மஹால்னு கூட சொல்லுவாங்க. இன்னொன்னு, லாகூர்ல இருக்கிற பிரம்மாண்டமான பாதுஷாஹி மசூதி. இப்படி ஒரு நீண்ட போராட்டமும் கொந்தளிப்பும் நிறைஞ்ச ஒரு ஆட்சிக்கு அப்புறம் அவுரங்கசீப் 1707ல அகமது நகர்ல இறந்து போனாரு. அவரோட மரணத்தோட ஒரு பெரிய சகாப்தமே முடிவுக்கு வந்துச்சு. இங்க தான் முக்கியமான விஷயமே இருக்கு. அவர் இறந்த பிறகு அந்த மாபெரும் முகலாய பேரரசு சரிய ஆரம்பிச்சது. அவர் காலத்துல உருவான அழுத்தங்கள், விரிசல்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பேரரச கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்க ஆரம்பிச்சது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கலாம். அவுரங்கசீப் முகலாய பேரரச அதுவரைக்கும் யாருமே கொண்டு போகாத அளவுக்கு பெரிய எல்லைக்கு கொண்டு போனாரு. ஆனா அதே அவுரங்கசீப்போட கொள்கைகள் தான் அந்த பேரரசோட அழிவுக்கும் விதைய போட்டது. எப்படி ஒருத்தராலேயே ஒரு பேரரசை உருவாக்கவும் அதே நேரத்துல அழிக்கவும் முடியுது? இது ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?